Hello everyone, welcome to the channel. This is Thambirati, software trainer at Future Tech Academy. ஓகே, இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாங்கோ ஆப்ஸ் வந்து எப்படி செட்டப் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் செக்ஷன்ல நீங்க ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணுங்க. அது ஃப்ரண்ட் அண்ட் ஆப். ஓகே, ஸோ ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா சப் ஃபோல்டர்ஸ் பிளஸ் வந்து பில்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒன்லி HTML பேஜஸை மெயின்டைன் பண்றதுக்காக அப்போ நீங்க அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர்ல போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்ப்ளேட்ஸ்குள்ள தான் நம்ம HTML ஃபைல்லாம் அவைலபிள் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பேக் எண்டை கிளிக் பண்ணி ஸோ அதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, நியூ ஃபைலா ஒரு urs.py அப்படிங்கிற ஃபைல் என்ன பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா டிஃபால்ட்டாவே ஜாங்கோ ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய யூஆர்எஸ் ஃபைல்ல தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த யூஆர்எல் இருந்து நம்மளோட ஆப் யூஆர்எலுக்கு வந்து ரெண்டர் பண்ணுங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாத் ரெடி பண்ணணும். அப்போ நீங்க பில்டினா இருக்கக்கூடிய இன்க்ளூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத் ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்க நேம் கொடுத்தாலும் ஓகே, இல்லை எம்டி ஸ்ட்ரிங் வந்து பாசிங் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, அப்போ இன்க்ளூட் அப்போ இந்த பாத்ல எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தா எனக்கு எங்க போகணும் அப்படின்னா, எனக்கு பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய யூஆர்எல்ஸ்க்கு போகணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்றேன், பேக் எண்ட் டாட் யூஆர்எஸ். ஸோ இந்த ஒரு அட்ரஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஆர்எல் பேட்டர்ன்ல பேட்டர்ன்ஸ் வந்து செட்டப் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்மளோட பேக் எண்ட் அதாவது ப்ராஜெக்ட் யூஆர்எல் இருக்கக்கூடிய இதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட பேக் எண்ட் யூஆர்எல் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு வந்து அட்மின் இம்போர்ட் பண்ணதை எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்க்ளூட் அப்படிங்கிற இந்த பில்டியன் ஃபங்க்ஷன் நமக்கு நீடட் இல்லை. ஸோ அதையுமே எரேஸ் பண்ணிடுங்க. அது போக யூஆர்எல் பேட்டர்ன் லிஸ்ட் மட்டும் இருக்கணும், பட் லிஸ்ட்டுக்குள்ள இருக்க எந்த ஒரு கண்டனும் நீடட் இல்லை. ஸோ அவங்களே என்ன பண்ணுங்க, டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம ஆப்போட யூஆர்எல் செட்டப் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எப்படின்னா ஹோம் பேஜ் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்த்துலாமா? ஸோ அப்போ நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டெம்ப்ளேட்ஸ்குள்ள home.html ஒரு HTML ஃபைல என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல்ல போயிட்டு நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து எப்படி ஒரு ஜாங்கோ ஃபைல் வந்து ரன் பண்ணணும், டெம்ப்ளேட்டை ரன் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு சாம்பிளுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த ஹோம் பேஜ் வந்து நம்ம ரெடி பண்றோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு H1 டேக்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. டேரக்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, இதை ரன் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பேக் எண்ட்ல வியூஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எழுதுவோம். அப்போ டெஃப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன நேம் கொடுக்கணும், நீங்க உங்களோட விஷயம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஹோம் பேஜ் அப்படிங்கறத கொடுத்துட்டு உள்ள நீங்க என்ன பண்ணணும், ரெக்வெஸ்ட் வந்து பாஸ் பண்ணணும். இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு நீங்க எதை ரெஸ்பான்ஸ் பண்ண போறீங்க, ரிட்டன் நம்ம யார் ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம், ஹோம் பேஜ். அப்போ ரெண்டர். ஓகே, ஒரு பேஜை நீங்க வந்து ஷோ ஆன் பண்ணணும். ரெண்டர் பண்ணா ரெண்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்க ரெக்வெஸ்ட் பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு home.html. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், யூஆர்எல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்ப யூஆர்எல்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. யூஆர்எல்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு மேலே அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணலாம். அப்போ பேக் எண்ட்குள்ள இருக்கிற வியூஸ்குள்ள இருக்கிற யாரை இம்போர்ட் பண்ண போறோம், ஹோம் பேஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்துக்கு வந்து நேம் கொடுக்கலாம். ஸோ பாத்துன்னு கொடுத்துட்டு ஸோ பாத்துக்கு நேம் என்ன வைக்கலாம், ஹோம்னு நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? பாத் கொடுத்துட்டு யூஆர்எல் நேம் வந்து ஹோம். அப்போ இந்த ஹோம்ங்கிற யூஆர்எல் கால் பண்ண நமக்கு எங்க போகணும், நம்மளோட ஹோம் பேஜ்க்கு போகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நேம் ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு அதே மாதிரி கோ ஹோம் அப்படிங்கிற நேம் கொடுத்துருங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணியாச்சு, யூஆர்எல் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட சர்வர் வந்து ரன் பண்ணுங்க. ஓகே, ஸோ சர்வர் எப்படி ரன் பண்ணணும்னா, நீங்க கமாண்ட் py manage.py run server. ஸோ இந்த கமாண்டை நீங்க டெர்மினல்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வர் வந்து ரன் ஆயிடும். சர்வர் ரன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட அந்த லோக்கல் அட்ரஸை டெக் பண்ணிட்டு ஸோ நம்ம கொடுத்த பாத்தோட நேம் என்ன, ஹோம். ஓகேவா? சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. அதான் ஃபர்ஸ்ட் யூஆர்எல் ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு நேவிகேஷன் பார் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு லோகோ வச்சுக்கலாம். அதோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நேவிகேஷன்ல 2 லிங்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக அன்னாட லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஒன்ல வந்து ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க்கும், அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் வியூ பண்ணுறதுக்காக வியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இன்னொரு லிங்க்கும் எனேபிள் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் நம்மளோட பாடியில வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டென்ட் செக்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? செக்ஷன் டேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு, ஸோ அதுல என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக H1 டேக் யூஸ் பண்ணிட்டு வெல்கம் டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடலாம்? ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை பத்தி ரிலேட்டடான ஒரு சம் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணலாம்? பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிட்டு மேனேஜ் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி சம் டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜுக்கு என்டர் ஆகணும். ஸோ அதுக்காக இன்னொரு பட்டன் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏ டேக் வச்சுட்டு ஸோ அது உள்ள வந்து என்ன பண்ண போறோம்? பட்டன் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ பட்டனோட நேம் வந்து வியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சா? இதுக்கான ஸ்டைலிங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டர்னல் CSS மூலமா ஸ்டைலிங் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, நான் எனக்கு தேவையான ஸ்டைலிங் நான் அப்ளை பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு எப்படியோ நீங்க அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட டெர்மினல்ல போயிட்டு நீங்க வந்து சர்வர் ரன் பண்றதுக்கான கமாண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ py manage.py ரன் சர்வர். இப்போ நம்மளோட சர்வர் வந்து நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்க்ரீன்ல விசிபிள் ஆகுற ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் சர்வரோட அட்ரஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு குரோம்ல என்ன ஆயிரும்? ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டர் பண்ண வேண்டிய யூஆர்ல இங்க டைப் பண்ணிடலாம். ஸோ ரெண்டர் பண்ண வேண்டிய யூஆர்எல் ஹோம். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஹோம் பேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஸ்டூடெண்ட் டீடைல் பேஜை எப்படி வந்து கிரியேட் பண்றது ஸோ அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே டீடைல்டா பார்க்கலாம். Hi guys, myself Kayanban, Future Tech Academy-ல சாஃப்ட்வேர் ட்ரெய்னர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமியில ஐடி அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்ட்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு 10+ லைவ் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐடில டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஐஓடி, கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா வந்து VUX, Filmora, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிரீமியர் ப்ரோ, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல்ட்ரா, அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேலி, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ஜாப் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கோர்சஸை கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேற டொமைன் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்க டைரக்டா அட்டென்ட் பண்ணி படிச்சு உங்களால வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்க தென்காசி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி கோர்சஸை நீங்க டைரக்டா வந்து படிச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து அதர் சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே வந்து எப்படி ஆஃப்லைன்ல படிச்சா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்ட்ல ஆன்லைன்லயே உங்களால கோர்சஸ் வந்து படிச்சுக்க முடியும். ஏதாவது கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமி டீம்ல இருந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை சால்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.